ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் காயின் ஆபேலை பற்றியும் ஆதாமினுடைய வம்ச வரலாற்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவனுடைய பெயர் காயின், இளையவனுடைய பெயர் ஆபேல். காயின் நிலத்தை பயிரெடுக்கிறவனாக இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். சில நாளுக்கு பின்பு காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்த வராங்க. காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேல் மந்தையின் தலை ஈச்சுகளையும் அவைகளில் கொளுத்தவைகளில் சிலவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போ காயினுக்கு ரொம்ப கோபம் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போ கர்த்தர் காயினை பார்த்து, உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? எதுக்கு உன்னுடைய முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயினும் ஆபேலும் வயல்வெளியில் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் காயின் ஆபேலை கொன்று போட்டான். கர்த்தர் காயினை பார்த்து, உன் சகோதரன் எங்கன்னு கேட்குறார். அதற்கு காயின், என் சகோதரன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன அவனுக்கு காவலாளியான்னு கேட்குறார். கர்த்தர் காயினை பார்த்து, நீ ஆபேலுக்கு என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்ப. நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு எந்த பலனையும் கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன்னு சொன்னார். அப்போ காயின் கர்த்தரை பார்த்து, தேவன் எனக்கிட்ட இந்த தண்டனையை என்னால் சகித்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்கள் என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுறீங்க. நான் உடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொன்று போடுவானேன்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் காயினை பார்த்து, காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும் 7 பலி சுமரும்னு சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனோ அவனை கொல்லாதபடிக்கு அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதி ஆகி ஏனோக்கை பெற்றாள். அப்போ காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனுடைய பெயரை வைத்தான். ஏனோக்குக்கு பிறகு 5 சந்ததிகள் பிறந்தாங்க. அதற்கு பிறகு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 3ஆவதா ஒரு மகன் பிறந்தான். ஏவாள் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்துன்னு பேரிட்டாள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ்னு பேரிட்டாங்க. அதற்கு பின்பு மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஆதாமினுடைய வம்ச வரலாற்றை குறித்து பார்க்கலாம். ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் மொத்தமாக 10 தலைமுறைகள். அவர்களுடைய பெயர்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் நம்ம குறிப்பாக ஏனோக்கை குறித்து பார்க்கலாம். ஏனோக்கு தேவனுடனே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கினுடைய குமாரன் தான் மெத்துசலா. மெத்துசலா மொத்தமாக 969 வருஷங்கள் உயிரோடு இருந்தார். வேதாகமத்திலே அதிக நாட்கள் உயிரோடு இருந்த நபரா மெத்துசலா குறிப்பிடப்படுகிறார். மெத்துசலாவுடைய பையன்தான் லாமோக்கு. லாமோக்கினுடைய பையன்தான் நோவா. நோவாவுக்கு 3 குமாரர் இருந்தாங்க, ஷேம், காம், யாபேத். அப்போ இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை குறித்தும் 5ஆம் அதிகாரத்தை குறித்தும் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். God bless you all. Thank you.